எங்கே வேணாலும் சமாதாவாங்க, எங்கே வேணாலும் உருவமாக எழுந்து வந்து விடுவார்கள். ஏன்னா இந்த உடம்புங்கிறது பஞ்சபூதத்தின் சேர்க்கை. அந்த பஞ்சபூதத்தின் அந்த எந்த அளவில் ஒன்றையொன்று சேர்க்க வேண்டும்னு அந்த கா அந்த இந்த சேர்க்கை விகிதாச்சாரம் தெரிஞ்சிச்சுதுன்னா, அந்த பஞ்சபூதங்கள வச்சு ஒரு உருவத்த உருவாக்கிருவாங்க. உயிர் இருக்குது, உள்ள போறாங்க. கூடு விட்டு கூடு பாயுதல் இந்த மாரி அட்டமா சித்திகள்லாம் சித்தர்கள் கைதேர்ந்தவர்களா இருக்கிறதுனால, அவங்களுக்கு ஒரு இடத்துல புதைந்து போறதும், உருவத்தை விட்டுவிட்டு இன்னொரு உருவம் உண்டாக்கிக் கொள்றதும் ரொம்ப எளிதான காரியம் தான். அதனால பல இடங்கள்ல சித்தர்கள் சமாதி ஆகி வெளிய வந்தவர்கள் இருக்கிறார்கள், 1. 2வது பல சித்தர்கள் என்ன செய்வாங்க, அவங்க பேர்ல அகத்தியர்ங்கிற பேர்ல பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா, நாங்க பண்ண ஆராய்ச்சிப்படி கோரக்கர்ங்கிற பேர்ல பல பேர்கள் வாழ்ந்ததா அதற்குண்டான ஆதாரங்கள் ரொம்ப இல்ல. ஒரே ஒருத்தர் தான் இருந்திருக்காரு. அப்போ ஒரே ஒருத்தர் பல இடங்கள்ல சமாதி ஆயிருக்காரா? இல்ல அவரை வழிபட்டவர்கள் எல்லோரும் அவர் வழிபட்டவர்களும் அப்படியே கொஞ்ச நாள்ல அவரே மாதிரி ஆயிருவாங்க. அவர் நடை, உடை, பாவனை எல்லாருமே அவரே மாதிரி ஆயிருவாங்க. அப்போ மக்கள் எல்லாம் கோரக்கர்னே அத சொல்லி அத மாதிரி இவ்வளவு சமாதிகள் வந்ததாங்கிறதும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒன்று தான். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.